ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐயோ, இன்றைக்கி என்ன கண்டென்ட் அப்படின்னா, கோயிலுக்கு போகிறது தான் கண்டென்ட்டு. நானும் விலாக் எடுக்கணும்னா விலாக் எடுக்க எந்த கண்டென்ட்டும் கிடைக்கல. விலாக் எடுக்க கண்டென்ட் கிடச்சா என் ஃபோனில் ஸ்டோரேஜ் இருக்க மாட்டேங்குது. அந்த ஸ்டோரேஜை க்ளியர் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஃபோட்டோவையும் அப்படி அழிச்சி கடைசியாக விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என்னென்னா, என் பையனை வீடியோவில் காமிச்சேன். அவன் என்னென்னா, எதுக்குமா எப்போ பார்த்தாலும் கேமராவை தூக்கி என் மூஞ்சி முன்னாடி காட்டுற அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ பைக்கில் போயிட்டுருந்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் இன்னுமா நீ விலாக் எடுக்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி திரும்பி பார்க்க, நானும் ஃபோனை தூக்கி வச்சு போய் அதான பார்த்தேன், நீயாவது விலாக் எடுக்காமல் இருக்கிறதா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. போக போக பேசி போகும்போது ஜாலியாக தான் போயிட்டுருந்தோம். என் பையன் எங்கள் அம்மா கூட போயிட்டு இருந்தான் முன்னாடி. அங்கேருந்து திரும்பி பார்த்து இவங்களும் அவனும் விளையாடிட்டே இருந்தாங்க. ஐயோ, பின்னாடி நான் இருக்கேன், நீங்கள் அவங்ககிட்ட விளையாடுற கவனத்தில் வண்டியை கொண்டு எங்கேயா விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டே இருந்துச்சு. ஃபைனலி நாங்கள் கன்னியாகுமரி திருப்பதி கோயிலுக்கு வந்தாச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க, லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி பார்த்துட்டே இருந்தோம். அங்கேருந்து பார்த்தா கோபுரம்லாம் அழகாக தெரிஞ்சிச்சு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கால்லாம் கழுவிட்டு தான் போனோம். ஏன்னா நம்ம கால் கழுவிட்டு அப்படியே உள்ளே போனோம். என் ஹஸ்பண்ட் நான் விலாகில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாருங்களேன். அம்மா, தம்பி, அப்புறம் 3 பேருமே, சரி 4 பேர், என் பையன் நெஞ்சது அவங்க போயிட்டு இருந்தாங்க. செமையாக இருக்குல்ல லைட்லாம். நைட்டு அந்த லைட்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நான் அங்கே போனாலே இந்த இடத்துல தான் ஃபோட்டோ எடுப்பேன். ஸ்பாட்டு சூப்பராக இருக்கும். காலையில் நைட்டு எடுக்கலை, காலையில் நல்லா இருந்துச்சு. இதுதான் திருப்பதி கோயில் படிக்கட்டு. இல்லைனால தான் வீடியோலாம் எடுப்பேன். ஆனால் நைட்டுங்கிறதுனால நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ, நான் வேறு மொக்கையாக போனேன். ஸோ நான் எடுக்கலை. என் ஹஸ்பண்ட் வேறு, நீ கோயிலுக்கு வந்தியா, சாமி கும்பிட வந்தியா, இல்லை ஃபோட்டோ எடுக்க வந்தியான்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வந்தாங்க. இன்னும் கொஞ்சம் விட்ட எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி கொடுத்து எனக்கு அடி வாங்கி இருப்பாங்க. ஸோ நான் ரொம்ப எதுவுமே இது பண்ணல. இதுதான் கன்னியாகுமரி திருப்பதி கோயில். உள்ளே மொபைல் அலௌடு கிடையாது. அதனால் நான் வெளியே எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிக்கிட்டேன். உள்ளே பெருமாளை எடுக்க விடலை. அப்புறம் இது பெருமாளை கும்பிட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என் பையன் பயங்கரமாக சாமி கும்பிட்டான்னு சொல்லதை விட அங்கே இருந்த குருக்களை ரொம்ப அட்மையர் பண்ணிகிட்டு இருந்தான். சாமியாக பாருன்னு அவன் ஃபுல்லாக அந்த குருக்களையே தான் பார்த்துட்டு இருந்தார். அவரும் இவங்களால விளையாடிட்டு இருந்தார். அப்புறம் அப்படியே ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு வந்தோம். எங்கள் அம்மா திட்டிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்கள் சாமி கும்பிட வந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பார்த்தா கடல் தெரியுதுங்க. கடல் பயங்கர கிட்ட வந்துடுச்சு. முன்னாடி கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு, கிட்ட வந்துட்டு. இங்கேருந்து பார்த்தா விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலையெல்லாம் தெரியும். நைட்டுங்கிறதுனால ரொம்ப தெரியல. அப்புறம் நாங்கள் 2 ஃபோட்டோ எடுத்து வீடியோலாம் எடுத்தோம். 2 பேர் இல்லை 3 பேர். இதை எடுத்து கொடுத்தது யாருன்னா என் தம்பி. அவன் 2 ஃபோன் கையில் வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தான். பரவாயில்ல, என் தம்பி எனக்கு டென்ஷன் ஆகலை. அவன் அழகாக எடுத்து கொடுத்தான். நாங்களும் எடுத்துகிட்டு திருப்பியும் கொஞ்சம் வீடியோஸ், திருப்பி உள்ள அங்கே இருக்கிற கோயிலெல்லாம், அங்கேயும் உள்ளேயும் நிறைய சாமி இருக்கா, அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி கோபுரத்தெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இருந்துச்சு. நைட்டே இவ்வளோ அழகாக இருக்குன்னா அப்போ காலையில் எவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் காலையிலலாம் வந்தால் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே நின்று எதுவுமே ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியாது. ஏன்னா கிளம்ப சொல்லிடுவாங்க. எங்கள் அம்மா மூஞ்சை காட்ட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஏதாவது எடுத்து போட்டேன்னா ஒன்றும் கொண்டு போடுவேன் அப்படின்னு, ஃபோனெல்லாம் உடச்சி போடுவேன் அப்படின்னு. என் தம்பி இவருங்களாம் எவ்வளோ அழகாக போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. முருகேசன், பார்வதி முருகேசன். இது கண்டிப்பாக கண்டென்ட். ஃபைனலாக கன்னியாகுமரி திருப்பதி வெங்கடாச்சலபதியை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி கீழே இறங்கிட்டோம். என் ஹஸ்பண்டு வீடியோ எடுத்துக்கிட்டதுக்கு அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானே ஒத்தைக்கு தாங்க எடுத்தேன். எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல விலாக் எடுக்க. அப்புறம் நான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன், எனக்கு சாப்பிட வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டுக்கு வரதையும் விலாகெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு என் பையன் கூட எல்லாம் அந்த விலாகை முடித்தேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய், see you in the next vlog.